அனைவருக்கும் வணக்கம். என் பெயரா கார்த்திக் ராஜா. ஸ்ரீ 7ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அரசு மேல்நிலைப் பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளி சித்தாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம். இன்று நாம் காண இருப்பது பகடை மற்றும் விகிதம், டைஸ் அண்ட் ரேஷியோ. இது போல கணக்குகள் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். டே 13. கொடுக்கப்பட்டுள்ள பகடைக்கு எண் 1க்கு எதிரே உள்ள எண் யாது? கீழே 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 1க்கு எதிரே என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். இங்கே 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 2 டைஸ் பொதுவாக எடுத்துக்கலாம். இந்த 2 டைஸ் பொதுவாக எடுத்துக்கலாம். இங்கே கொடுக்கப்பட்ட எண்ணை ஒரே மாதிரியே தான் இருக்க எண்ணை அடிக்கலாம். 2 2 3 3 அடிச்ச எண்ணிலேருந்து கிளாக் வைஸாக வரணும். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம கிளாக் வைஸா எடுத்துக்கணுங்களா? நம்ம கிளாக் வைஸா எடுத்து அதே மாதிரி 2 டைஸ் எடுத்துருக்கோம்ல சார், அதுல வந்து பொதுவானாக்கா இதுல இருக்கக்கூடிய நம்பர் அதுலயே இருக்கணும். ஓகே சார். பொதுவா இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணுங்க. சரிங்க சார். இப்போ லாஸ்டா 3 அடிச்சோம். ஓகே சார். இதுல இருந்து இங்க கிளாக் வைஸா எடுத்துக்கலாம். கிளாக் வைஸா எடுத்தா 1 ஈக்குவல் டு இங்க 3 அடிச்சிருக்கும். இங்க இருந்து கிளாக் வைஸா எடுத்தா 6. 1க்கு எதிரே உள்ள எண் 6. அடுத்த கணக்கு. கொடுக்கப்பட்டுள்ள பகடைக்கு எண் 2ற்கு எதிரே உள்ள எண் யாதுன்னு கேட்குறாங்க. இங்கே கீழே 3 பகடை கொடுத்துருக்காங்க. அதில் 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். இதில் 2 பகடை பொதுவாக எடுத்துக்கலாம். இந்த பகடையும் பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்க பொதுவாக இருக்கிற நம்பரை அடிச்சுக்கலாம். 1 1 அடிச்ச நம்பர்லேருந்து கிளாக் வைஸாக வரணும். இங்கேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 3 ஈக்குவல் டு இந்த அடிச்ச நம்பர்லேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 2 3க்கு 2. இங்கேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 6. இங்கேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 4. 6 ஈக்குவல் டு 4. மீதி இருக்கிறது 5 ஈக்குவல் டு 1. 2க்கு எதிரே உள்ள எண் 3. ஆன்சர் ஈக்குவல் டு 2க்கு எதிரே உள்ள எண் 3. அடுத்து வந்து இப்போ 2 பகடையை வச்சு ஒரு மாடல் பார்த்துலாம். கொடுக்கப்பட்டுள்ள பகடைகளுக்கு எண் 3க்கு எதிரே உள்ள எண் யாது? 2 பகடை கொடுத்துருக்காங்க. இதில் 3க்கு எதிரே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் இருக்கிற பொதுவாக இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணிக்கலாம். 5க்கு 5 கேன்சல். இங்கேருந்து கிளாக் வைஸாக வரணும். கிளாக் வைஸாக வந்தோம்னா 2 ஈக்குவல் டு இங்கே அடிச்ச நம்பர்லேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 3. 2க்கு எதிரே உள்ள எண் 3. இங்கேருந்து இங்கே வரலாம். 4க்கு எதிரே உள்ள எண் 1. மீதி இருக்கிறது 6. 6க்கு எதிரே உள்ளது 5. அவங்க கொடுக்கப்பட்டுள்ள எண் 3க்கு தான் எதிரே கேட்குறாங்க. 3க்கு எதிரே 2. இப்போ 4 டைஸ் கொடுத்து கேட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள பகடைக்கு எண் 4ற்கு எதிரே உள்ள எண் யாது? ஆஸ் யூஷுவலாக நம்ம 2 டைஸ் தான் பொதுவாக எடுத்துக்க போகிறோம். இந்த 2 டைஸ் எடுத்துக்கலாம். இதில் காமனாக இருக்கிற நம்ம அடிக்கலாம். 4 4 அடித்த நம்பர்லேருந்து கிளாக் வைஸாக வரணும். இதுலேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 5. இந்த அடிச்ச நம்பர்லேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 1. 5க்கு எதிரே உள்ள எண் 1. இங்கேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 6. 1லேருந்து கிளாக் வைஸாக வந்தோம்னா 2. 6க்கு எதிரே உள்ள எண் 2. மீதி இருக்கிறது 4 3. உங்களுக்கு கேட்கறது எண் 4ற்கு எதிரே உள்ள எண். 4க்கு எதிரே உள்ள எண் 3. அடுத்த கணக்கு. இதே மாதிரியான கணக்கை ஆல்பாபெட்டில் மாற்றி கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்றது போடலாம். வாங்க. கொடுக்கப்பட்டுள்ள பகடைக்கு சிக்கு எதிரே உள்ளது யாது? இதில் 2 பாக்ஸ் காமனாக எடுத்துக்கலாம். சாரி 2 டைஸ் காமனாக எடுத்துக்கலாம்.
பிபி காமனாக உள்ள ஆல்ஃபபெட் பிபி கேன்சல். அடிச்சைன்லேருந்து கிளாக் வைஸாக வரணும். ஏக்கு ஆப்போசிட் இ, சிக்கு ஆப்போசிட் எஃப், டிக்கு ஆப்போசிட் பி. அவங்க சிக்கு ஆப்போசிட் தான் கேட்குறாங்க. சிக்கு ஆப்போசிட் எஃப். அனைவருக்கும் வாங்க. இப்போ நம்ம ரேஷியோ பார்க்கலாம் வாங்க. 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் யாது? 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் கேட்டிருக்காங்க. இங்க 9 மாதம் 1 வருடம். இப்போ இந்த 1 வருடத்தை மாதமாக்க போறோம். 9 மாதத்தை அப்படியே போட்டுக்கலாம். ஒரு வருடத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கு. இப்போ 12 மாதம். 9:12. இது எந்த வாய்ப்பாடால வரும்? மூணாவது வாய்ப்பாடு. மூணாவது வாய்ப்பாடுல சுருக்கலாம். மூணாவது வாய்ப்பாடுல சுருக்கலாம். 3 3 9, 4 3 12. 3:4 ஆன்சர். அடுத்த கணக்கு 8 பைசாவிற்கும் 24 ரூபாய்க்கும் இடையே உள்ள விகிதம் யாது? 8 பைசா 24 ரூபாய். 24 ரூபாவை நம்ம பைசாவா மாத்தலாம். 1 ரூபாய் எத்தனை பைசா? 1 ரூபாய் = 100 பைசா. 24 ரூபாவை பைசாவை மாற்றணும்னா 24 × 100 8 24 × 100 2400. 8:2400. இப்போ நம்ம இதை 8வது பல்ல கேன்சல் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே பைசாவா மாத்திடுமா சார்? 8 பைசா 2400ங்கிறதும் பைசாவா சார்? ஓகே சார். பைசா 2400 பைசா. ஓகே சார். இப்போ நம்ம வந்து சுருக்கலாம். சுருக்கி கேன்சல் பண்ணலாம். எவ்வளவு குறைக்கும்? ஓகே சார். 1 8 8 3 8 24. இதோட விகிதம் 1:300. அடுத்த கணக்கு 1 மீட்டர் 36 சென்டிமீட்டருக்கும் 120 சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் யாது? 1 மீட்டர் 36 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர். இப்போ இந்த 1 மீட்டர் 36 சென்டிமீட்டரை நம்ம சென்டிமீட்டராகவே மாற்றிக்கலாம். 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் பிளஸ் இந்த 36 சென்டிமீட்டர் = 136 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர். இப்போ இந்த 1 மீட்டர் 36 சென்டிமீட்டரை நம்ம 136 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ இதை சுருக்கலாம். 136 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர். 2வது பல்ல சுருக்கலாம். 6 2 12 மீதி 1 16 8 2 16 68 6 2 12 ஒரு 0 60. இதையும் 2வது பல்ல சுருக்கலாம். 34 2 68 30 2 60. இதையும் 2வது பல்ல சுருக்கலாம். 17 2 34 15 2 30. The answer is 17:15. இதுக்கு மேல சுருக்க முடியாதுங்களா சார்? இதுக்கு மேல சுருக்க முடியாது. ஓகே சார். எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவுதான் சுருக்க.
கடைசியா வருது ஆன்சர். ஆன்சர். அடுத்த கணக்கு 9 வினாடிக்கும் 10 மணிக்கும் இடையே உள்ள விகிதம் யாது? 1 மணி நேரத்திற்கு 60 நிமிடம். 1 நிமிடத்திற்கு 60 வினாடி. 1 மணி நேரத்திற்கு 3600 வினாடி. இது இருந்தால் தான் அந்த கணக்கை போட முடியும். 9 வினாடி ஈஸ்ட்டு 10 மணி. இப்போ 10 மணியை நம்ம வினாடியா மாத்தலாம். 1 மணி நேரத்திற்கு 3600 வினாடி. அப்போ 10 மணி நேரத்திற்கு 10 மணி நேரம் இன்ட்டு 3600 ஈக்குவல் டு 36,000. 36,000. 36,000 வினாடி. நம்ம 10 மணி நேரத்தை இப்போ வினாடியா மாத்தியாச்சு. 9:36,000. இதை நம்ம சுருக்கலாம். 4 9 9, 4 9 36. இதுக்கான ஆன்சர் 1:4000. அடுத்த கணக்கு 18 கிராமுக்கும் 7.2 கிலோகிராமுக்கும் இடையே உள்ள விகிதம் யாது? 18 கிராம் 7.2 கிலோகிராம். கிலோகிராமை நம்ம கிராமா மாற்றிக்கலாம். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். இதை கிராமா மாத்திரம்னா நம்ம 1000ஆல பெருக்கிக்கலாம். 7.2 இன்ட்டு 1000. இங்கே ஒரு 0 இருக்குது. ஒரு 0 அடிச்சுட்டு இங்கே 72 மாற்றிக்கலாம். பெருக்கல் 100. 72 இன்ட்டு 100 7200. இப்போது இதை நம்ம கிராமாக மாற்றியாச்சு. 18 கிராம் இஸ்ட்டு 7200 கிராம். இதை அடிக்கலாம். 2 பேர் அடிக்கலாம். 9 2 18, 3 2 6, மீதி 1, 4 2 8, 6 2 12, 4 9 9, 4 9 36, 2 0 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கான ஆன்சர் 1:400. வாங்க விகிதத்தின் விரிவாக்கம் பார்க்கலாம். ரேஷியோவோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஒரே வகையான 2 அளவுகளை வகுத்தல் மூலம் ஒப்பிடுவது விகிதம் எனப்படும். ஒரே வகையான 2 அளவுகளை வகுத்தல் மூலம் ஒப்பிடுவது விகிதம் ஆகும். ஒப்பிடக்கூடிய 2 அளவுகளை விகிதத்தின் உறுப்புகள் என்பர். ஒப்பிடக்கூடிய 2 அளவுகளை விகிதத்துடைய உறுப்புகள் என்பர். விகிதத்தின் முதல் உறுப்பை முன் உறுப்பு என்பர். விகிதத்தின் இரண்டாம் உறுப்பை பின் உறுப்பு என்பர். ஒரே அளவுடைய, அதாவது ஒரே யூனிட் அளவுகளை விகிதலில் ஒப்பிடலாம். அடுத்த பாயிண்ட், விகிதத்தில் உள்ள உறுப்புகள் பொது காரணிகளை கொண்டிருந்தால் அவற்றில் உள்ள பொது காரணியை நீக்கி சுருக்கலாம். விகிதத்தின் இரு உறுப்புகளையும் ஒரே எண்ணால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ 0வை தவிர விகிதம் மாறாமல் இருக்கும். அவ்வாறு கிடைக்கும் விகிதங்களை சமமான விகிதம் என கூறலாம். அடுத்த பாயிண்ட், விகிதத்தில் உறுப்புகளின் வரிசை மிகவும் முக்கியமானது. விகிதம் என்பது எண்களால் ஆனது, எனவே அதற்கு அளவுகள் தேவையில்லை.
விகிதங்களின் சமத்தன்மையை விகிதச் சமம் என கூறலாம். A, B C, D ஆகியவை விகிதச் சமத்தில் இருக்குமானால் அவற்றை A/B ஈக்குவலன்ட் ரேஷியோ C/D என எழுதலாமா சார்? எழுதலாம். A/B ஈக்குவலன்ட் ரேஷியோ C/D என எழுதலாம். விகித சமத்தில் ஈரெண்களின் பெருக்குத்தொகை இடை எண்களின் பெருக்குத்தொகை எனப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.